சரி உட்காரு. உட்கார் உட்கார் உட்கார். நீ உட்கார் உட்கார் பேசு உட்கார். எங்கடி அவனை தூக்கிட்டு போய் இப்பதாமா நொனா மரத்துக்கடியில பல்ல நோண்டி வச்சுட்டாங்க அப்படியே. ஆமா என்ன போய் தூக்கிட்டு போய் நொனா மரத்தை நோண்டி வச்சுட்டா ஒயினா மீற போகுது. என்ன மேல போகுது? தாலி அர்த்த முண்டை தாலி வருஷத்துல ஒரு அரிக்கிறாமா அப்படியே. ஆமா உனக்கு உர தேல அரிசியே வாடி 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 10 மணில இருந்து விடிகாலத்துல 6 7 மணி வரைக்கும் தள்ள தாங்க முடியல உயிரை எடுக்கிறான். ஐயா நான் ஒரு சிந்தி ஐயா நான் ஒரு சிந்தி கக்குசி கட்டி நசம் போய் கையில கட்டி இருந்து டப்பா இருந்து நாலகாரம் ஒருத்தன் கூட கூட்ட கையில மண்ண போடு மண்ண போட்டு அப்படியே அடியா போய் தண்ணி எடுத்து வாடானாக்கா சொம்பு தண்ணி 8 வருஷத்துக்குள்ள பேப்பர் ஆள் தொட சொன்னா அதுதான் நாங்க வெள்ளக்காரர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துறோம். நீ எதா தொன்னால உதன் தொடி படிப்போ ஐயா அன்னைக்கு வந்த மாடு மாடு வரக்கூடாது முசலாட்டி பல்லு கொட்டிக்க மாட்டாடி மாங்கால போன கேபி சத்தியகீர்த்தி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 வணக்கம். சத்தியகீர்த்தி அம்மா சபையை பார்த்தனையா? சபையை பார்த்து இங்கே பேர் விட்ட சபை இதாமா லட்சுமி கடாஜபுர சபை. எதனால் கூடப்பட்ட சபை? அந்த மகமாரி அம்மனுக்காக லட்சத்தீவை முன்னிட்டு கூடப்பட்ட சபை. அம்மனுக்காக திருவிழா செய்து இந்த தெருக்கூத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு அருமையன் தாய் தந்தை கற்றறிந்த கனதனவான்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறுவன் என் மனம் கனிந்த வணக்கம். அம்மா யாருக்கு தெரியுதா? ஒண்ணுமே புரியலம்மா தெளிவா சொல்லு. என்னால ஒன்றும் பேச முடியல. முடியாது முடியாது நீ மட்டும் பேசக்கூடாது அம்மா. அப்படி தவிக்கிறோம். ஆமா அம்மா வாய் எனக்கு கச்சா வாடி பாப்பாங்க வா உன்னை கேட்கணும் வாங்க வா என்னங்க வா என்ன ஒரே சைஸா இருக்குது. பண்ணு கால் சொன்னீங்களாண்டா ஒரு பொண்ணு கால் கூட பண்ணு கால் சொல்லியம்மா பொண்ணு கலைத்து பண்டு கலைக்கும் எதுவுமே வேண்டாம். ஒன்னும் பேசக்கூடாது புரியுதா? ஒழிச்சு கட்டுவோம். அம்மா நான் யாருன்னு தெரிஞ்சா அதிகம் பேச மாட்டேன் தம்பி. நீ ஆமாண்டா யாருடா? ஆமா ஒண்ணுமே பேச முடியாது. அம்மா பெரிய இடம். ஏமா ஒரு விளக்கம் விவரமா சொல்லியம்மா. அப்படியா? ஆமா சக்தி கீர்த்தி அம்மா தவள மலர்வாத நீ
புரிஞ்சு போச்சா? விளக்கம் வெறுமா புரிந்து விட்டது. எப்படி புரிந்தது? சந்திரமதி சந்திரமதி ஆ, சுருக்கமா சொல்றீங்க. ஹரிச்சந்திரமதி ஹரிச்சந்திரமதி சிவச்சந்திரமதி. இது என்ன நாடு? இதாயம்மா கண்ணூரிசி பட்டணம். அயோத்தி. அயோத்தி இப்ப அயோத்தி அவன் இப்ப அயோத்திமா திருமணம் செய்ததால அயோத்தி. குக்குமாமரங்கள் எங்கோ, குங்குமாமரங்கள் எங்கோ, ஓர்மதன் சரங்கள் எங்கோ, ஓர்மத சரங்கள் எங்கோ, யாகசாலைகளே எங்கோ, யாகசாலைகளே எங்கோ. திருக்கோளூர்ல 5:30 மணி ட்ரெயின் திருப்பதிக்கு போகுது. அந்த சங்குநாத போடுற ஏமா மங்கவா நடப்பு அந்த டீ குடியில அவட கம்மியாடி கேட்டு மக்கள் நடப்பு மூக்குள்ள கை விட்டுட்டு திருப்பி போன யாகசாலைகளே எங்கோ, யாகசாலைகளே எங்கோ, எவர்நல்லீலைகளே எங்கோ, எவர்நல்லீலைகளே எங்கோ, கோகுல துணியே எங்கோ, கோகுல துணியே எங்கோ, கொட்டுடர் கனியே பிச்சு வச்சுக்கா. இந்த நாடகத்துல என்கிட்ட எதுவுமே வச்சுக்கூடாதீங்க. எந்தெந்த கேந்தாலும் எங்க அமைதியாதான் இருக்கும். புரியுதா? என்ன மாதிரி நல்ல பேர் இடு. ஐயோ எம்மா நல்ல விட்டாங்க. ஆக்கி வச்சா கொண்டனோட தூயின் போடுற ஏய், என்ன நாடு? இது அயோத்தி நாடு. மாப்பிளா மாப்பிள்ளை வாழை. வாழை ஆமா. முக்கனி இறந்த நாடு. அப்பேற்பட்ட அயோத்தி நாட்டை ஆ, நீதி நீதி தவறாமல் தவறாமல் ஆகுரா சக்கரம் சுழல ஆவுராஜ சக்கரம் சொல்ல அரிசாட்சி செய்யக்கூடிய செய்யக்கூடிய ஹரிச்சந்திர மன்னன் ஹரிச்சந்திர மன்னன் அவருக்கு மனையா மனையார் என்னுடைய பெயர் பெயர் சந்திரமதி. சந்திரமதி ஹரிச்சந்திரமதி சிவச்சந்திரமதி ஹரிச்சந்திரமதி சிவச்சந்திரமதி ஹரிச்சந்திரமதி சிவச்சந்திரமதி ஹரிச்சந்திரமதி சிவச்சந்திரமதி ஹரிச்சந்திரமதி சிவச்சந்திரமதி ஹரிச்சந்திரமதி சிவச்சந்திரமதி சிவச்சந்திரமதி ஹரிச்சந்திரமதி. ஏமா இந்த வெண்ணெய் கடி மருந்து வச்சிருக்கீங்களா? அதான் அந்த திடீர்னு வெண்ணெய் அதான் சொல்றேன் பாரு, என்ன வாட்டமா யாரோட பயிற்சி கட்டுறா? இவன் என் மண் நாய் கட்டி போச்சுமா. அன்னைக்கு மரநிலை எனக்கு சாப்பிட்டு விட்டா 1 மாசம் ஆகல எண்ணெய் கடிச்சிச்சு. இவனை கெட்டா நாய் கடிச்சிச்சு, எனக்கு பொட்ட நாய் கடிச்சிச்சு. ஹரிச்சந்திரமதி சிவச்சந்திரமதி. ஹரிச்சந்திரமதி சிவச்சந்திரமதி. புரிந்தது? ஆமா. ஆனா ஒரு ஆணுக்கும் பிறந்தவள் இந்த சந்திரமதி யார்? என்னடா இது? அந்த ஐயா வந்தாரு ஆணுக்கு. ஆமா. இந்த அம்மா வந்து ஆணுக்கு எப்படா பண்ண போறோம்? ஆமா. எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். என்னடா உனக்கு சந்தேகம்? கேளுடா. ஆணுக்கு போறதான்றாங்க. ஒரு தடவை நம்ம 2 பேரும் படுத்து பார்க்கணுமே. அப்படி படுத்தா கூட பிறக்காதுடா. வந்தல பையா. பிறக்காது. நீ 2 பேரும் வந்தாக்கா ஏமா ஆணுக்கு பிறந்தன்னு சொல்றீங்க. எப்படி பிறந்தீங்க? எதனால பிறந்தீங்க? அயோத்தி மன்னன் முதல்ல வந்தார் இல்ல? ஆமா. அவர் எல்லாம் பேசிட்டாரு. ஆமா. ஆமா அவரும் ஆம்பளை தான் பிறந்தாரு. அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடியால் அவருக்கு ஹரிச்சந்திர மன்னன். சிவனுக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடியால் சிவச்சந்திரமதி. சிவச்சந்திரமதி ஒரு காலத்துல பெண்ணாயிட்டா. யாரு? ஈஸ்வரன். சந்திரன். ஆமா. சந்திரனே அழகு. அழகு. பெண்ணா இருந்தா எப்படி இருப்பா? எம்மா அழகா இருக்கும். ரொம்ப அழகு. ஆமா. பெண்ணாயிட்டான். நேரத்துல பார்த்தாரு. ஒரே ஓட்ட ஓடி சிவபெருமான் சொல்றாரு. ஐயா ஐயா சிவபெருமானே அது பாருங்க, ஒரு வட்ட பாறை மேல் ஒரு வாழை மரம் ரெட்ட குலை தள்ளி இருக்கு. அட்டை பாறை மேல ஒரு வாழை மரம் ரெட்ட குலை தள்ளி இருக்கு. என்னடா ஐயா நான் எம்மா பேரு பாத்துக்கிறேன். அதெல்லாம் கிடைக்காதேம்மா, அதை திண்டு வந்துருவாங்க. அந்த மாரி அவன் போய் ஏன் தெரியுமா? அவன் போறான் பாறாங்கல்ல வாழை மரம் தொங்குது பாரு, பார்க்க போகிறான். என்னடா இதே வட்ட பாறை மேல ஒரு வாழை மரத்துல ரத்த கொலை தண்ணி ஏமாப்பா வேண்டாம் ஓடி அதிசயமா பார்க்கிறார். யாரு? சிவபெருமான். ஆமா. அங்க போய் பார்த்தா சந்திரன் பெண்ணா இருக்கா. அழகா இருக்கிறாங்க. ஒரே ஓட்டமா அழகா பார்த்து கீர்த்தனாங்க அண்ணா டேய் தம்பி கபடி வட சொன்ன கேட்பாங்க பாங்க. அந்த கந்திர பெண்ணை பார்த்தது கண்டு காதலித்தார் சிவபெருமான். அப்பவே ஓடி கட்டி பிடிச்சாரு. இந்த கண்ணியமாயி போச்சு. அப்பவே பெண் குழந்தை ஜனனம். ஆமா.
புரியுதாடாப்ப? அப்போ சிவனுக்கும் அந்த சந்திரனுக்கு பிறந்தபடியா சந்திரனுக்கு பிறந்தபடியா என்னுடைய பெயர் சிவசந்திரமதி. சிவசந்திரமதி. இவனுக்கும் சந்திரனுக்கு பிறந்தனா சிவசந்திரமதி. புரிஞ்சு போச்சா? ஆமாயம்மா. ஆனா, அப்போ கண்ணோசி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆமா. யாரு? கண்ணோசி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மதிதய மகாராஜன். மதிதய மகாராஜன் தவம் செய்கிறார், பிள்ளை இல்லைன்னு. என்ன கொண்டு போய் அங்க கொடுத்தாரு. அங்க கொடுத்தாங்க. ஆனா நான் பிறக்கும் போதே கழுத்துல தாலியோடு பிறந்தவள். நீ பிறக்கும் போதே தாலியோடு பிறந்த மங்கை. ஆமா. அப்ப கொண்டு போய் கொடுக்கிறார். யாருகிட்ட? மதிஜய மகாராஜன். அப்ப மதிதய மன்னன் கேட்கிறான், ஐயா ஐயா கடவுளே, இந்த பெண் கழுத்துல தாலி இருக்கு, இந்த பெண் கழுத்துல தாலி இருக்கு. பிற்காலத்தில் இந்த பெண் வயசுக்கு வந்தா இவளை யார் திருமணம் செய்வது? இவளை யாரு கல்யாணம் செய்வா? யாரு கல்யாணம் செய்வாங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்ற சிவபெருமான், அப்பா மதிதய மன்னனே, இந்த பெண்ணுக்கு திருமணம் என்று ஏற்பாடு செய்தா. ஆமா, சுயவர ஏற்பாடு செய். அவனை 50 தேசராஜாக்களை வரவைத்து ஒருங்கரை அமர செய்து இந்த பெண் கழுத்துல இந்த பெண் கையில் மாலை கொடுத்து அந்த சபையில வடசாரி இடசாரி வர சொல். சோத்து கை பக்கம் பேச பக்கம் வர சொல். வடசாரி அப்ப சோத்து கை பக்கம் பேச வடசாரி இடசாரி என்ன அப்புறம் சோத்து கை பேசுறீங்களா? வடசாரி இடசாரி வேற, சோத்து கை பேச கை வேற. லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட் வா, வா. அதுதான் வேற. இடச்சாரி சொல்றது, அப்புறம் லெஃப்ட் ரைட் இருந்தது. முன்னாடி படிச்சு இதை கம்மிடுங்க. அப்படி வடசாரி இடசாரி போய் வா. அப்படி வந்தா அந்த சபையில் எவனாகிலும் ஒருவன் எழுந்து கேட்பான், ஏ மதிதய மன்னனே, இந்த பெண் மனமானவள், கல்யாணமான பெண், இவளுக்கு மறுமணமா மறு கல்யாணமா, மணமான மங்கைக்கு மறு கல்யாணமா என்று கேட்பான். அப்ப எவன் கண்ணுக்கு, யார் கண்ணுக்கு தெரியுதோ, இந்த சந்திரமதியினுடைய தாலி தெரிகிறதோ அவன் தான் அவளுக்கு கணவன் அப்படின்னு சிவபெருமான் எங்க அப்பா மதிதய மன்னனிடத்தில் என்ன ஒப்படைத்தார். அப்ப நான் யாருக்கு பொண்ணு? மதிதய மன்னனுக்கு பொண்ணு. முத ஈஸ்வரன் அவருடைய விந்து தானே. ஆமா, வளர்ப்பு பிள்ளைதான் மதிதய மன்னன். அதனாலதான் இந்த நாடகத்தை எழுதினவர் தேவனாம்பட்டினம் ராஜகோபால் ஆசிரியர் என்ன எழுதினாரு? நான் யாருக்கு பொண்ணு? அந்த புறம் ஒன்று மெய்யறித்த யாருக்கு பொண்ணுதானே? அந்த சிவபெருமானுக்கு. ஆமா, புறம் ஒன்றுமே தகித்த பரமசிவன் அருளால் புத்தரியாக வந்தவள் மதிதயனார். ஈசனுக்கு பெண்ணா பிறந்து மதிதயம் என்னும் மன்னனுக்கு வளர்ப்பு பெண்ணாக போய் அவருக்கு வளர்ப்பு பெண்ணா வளர்ந்து நான் யார கல்யாணம் செய்த தெரியுமா? அந்த யாரும் வளரும் யோசி வளர்ந்து நாடகம் நல்ல நாடகத்தை வச்சுட்டு பேசாதீங்க. ஆமா ஏமா அதாங்க பாரு. பேசக்கூடாது, கப்புனு இருக்கும். ஆமா டேய் ஏமா ரொம்ப பேஜாரு. யாருக்கு மனைவி? அந்த ஹரிச்சந்திர மன்னனுக்கு. ஆமா. என்ன கருத்து? அன்னையின் ராணி ரதி வாணி, ஆக்கம் அளிக்கும் பொன்னி தலை நிகர்த்த ஞானி. என்ன வெளியே சொல்ற? சொல்லியம்மா. நான் சொல்றத சொல்லு. சொல்லியம்மா. அன்னையின் ராணி ரதி வாணி. வாணி.
வராதப்ப வா வான்னு மார்த்தேன் படிச்ச பசங்க ஒண்ணு பார்த்து சிரிக்குது பாரு. சிரிக்கட்டும் கழுதா கழுதா கைதுதான் யாரு ஏய், சொல்லியம்மா அன்னையின் ராணி ரதி வாணி அண்ணன் ராணி ரதி வாணி ஆக்கம் அளிக்கும் ஆக்க வலிக்கும் பொன்னி தலை நிகர்த்த ஞானி ஞானி பொங்கும் என் புகழதி நீடவே நீடவே, தங்கு புவியோரும் கொண்டாடவே கொண்டாடவே, அங்கு குல மரபினர் பாடவே பாடவே, செங்கன்மான் பதம் தொழுதாடவே ஆடவே, சீலன் ராஜகோபாலம் செப்பிடும் ஞாடகம் ஞானம் துதி பெற நாடகம் பொன்பிடும். யார் தெரியுமா நாடக எழுதினார் மாசான் கடலூர் பக்கம் தேவனாம்பட்டினம் தேவனாம்பட்டினம் ராஜகோபாலாசிரியர் ஆமா இதே பேசாத டேய் வண்டியாங்க காடி வச்சு என்ன டேய் ஆறவன் வா பெட்ரு வெட்டி உட்கார் ஏன் ஏந்து பாரு உட்கார் சொல்லகல கம்னரே டேய் உட்கார் ஏன் சொல்லி ஒரு மணி 6 மணி வரை அப்பா இது வந்தா நாடகம் பொம்பளை கேட்க உட்காராயா உனக்கு தகுந்த நாடகம் தானே பேசினே இருக்காது போதும் மூணு ஏய் கொல்வா பட்டா போ வீட்டுக்கு போ ஊர பக்கம் வந்துடாத பேர் தெரியுது ஊர் பேர் தெரியுது என்ன அவன் இங்க ஐடியாது இந்த நெத்த கட்டி கொடுத்தான் தாத்தா ஹேய், ஏம்மா சொல்லிட்டேம்மா புரிஞ்சு போச்சா? புரிஞ்சுமா அயோத்தி மன்னனுக்கு ஐயாத்து வேணுக்கு அவரை திருக்கல்யாணம் செய்து திருக்கல்யாணம் செய்து அழகான ஆ ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்து ஆண் பிள்ளை ஆமா இரு ஆனா ஆ ஏமா இது கேளுங்களா கொஞ்சம் எனக்கு மகாராஜா மகாராஜா உங்களுக்கு ஆண் குழந்தை ஜனனா ஆண் குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னு சொன்னதும் சொன்னதும் என்னுடைய பதியானவர் பதியானவர் பறைசாற்ற சொன்னார். ஆ என்ன என்ன முத்து முத்து, நவரத்தினம் நவரத்தினம், கோமேதகம் கோமேதகம், வைடூரியம் வைடூரியம், புஷ்பராகம் புஷ்பராகம். ஆமா ஆ. இப்படி ஆ அனைத்து விலை உயர்ந்த முத்து நவரங்களை முத்து நவரத்தினங்களை ரத்தினங்களை அறைகளை திறந்து விட்டு அறையை திறந்து விட்டு ஒரு வார காலம் 7 நாள் ஆமா 7 நாளாக குடிமக்களே குடிமக்களே உங்களுக்கு தேவைப்பட்ட பொருளை எடுத்து செல்லுங்கள் எடுத்து செல்லுங்கள் அப்படி என்று குழந்தை பிறந்த செய்தியை கேட்ட அயோத்தி மன்னன் மன்னன் அப்படி வாரிக்கொண்டு சென்றார்கள். அப்பேற்பட்ட அயோத்தி மன்னனுக்கு மனைவி மனைவி என்னுடைய பெயர் சிவச்சந்திரமதி. சந்திரமதி சிவச்சந்திரமதி. சந்திரமதி அவனை திருக்கல்யாணம் செய்து அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தேன். ஆமா தேவதாசா அம்மா பார்க்கணும். அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ஐயா, வணக்கம். சரி சரி ஏண்டா அந்த அம்மாவுக்கு பையன் பிறந்ததுமே உனக்கு அவங்க வாரி வாரி கொடுத்தாங்க. ஆமா உன் பையன் பிறந்ததுக்கு என்ன பண்ண? என்னடா இவங்களாம் சும்மாடா பொன் பொருள் தான் கொடுத்தாங்க. நான் எப்பேற்பட்ட பொருள் கொடுத்துருந்தேன் என் பையன் போட்டோன்னே. என்ன பொருள்? இந்த தமிழ்நாட்டுல பக்கத்துல அக்கமாக ஒரு 10 கிராமத்துக்கு ஒரு 10 கிராமத்துக்கு 10 கிராமம். ஆமா சும்மா நான் என்ன கொடுத்தது பொன் பொருள் கொடுத்தாங்க. தங்கம் நகை வைடூரியம் புஷ்பராகம் இதெல்லாம் கொடுத்தாங்க. சும்மா நான் என் பையன் போறது என்ன விட்டேன் ஒரு 3 ட்ரம் நிறைய நிறைய கள்ளசாலை காய்ச்சி வச்சிட்டேன். என்ன அப்படின்னா போடா ஆமனுக்கு குடிக்கணும் குடிச்சு போங்க. குடிச்சிட்டு போங்க. பொம்பளைங்க ஒயினு அதான் மெயின். பச்சை மாமலை போல் மேனி பவள கமலச்சங்கன் அச்சுதான் அமரரே ஆயிரம் கொண்டே என்னும் இச்சுவை தவிரையான் கோயிந்திரலோகமாலும் அச்சுவை பெரிது வேண்டேன் அரங்கமா நகருளானே மகாராஜ மகாராஜ சிவகணம் இதே விழுந்த கிராமத்தில் பிறந்து சிறப்போடு வளர்ந்து தந்தை பெரியார் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து நடத்துனர். இப்ப ஓய்வு பெற்றக்கூடிய மதிப்பிற்குரிய ஆர்வலர் வீரமணி இதோ நாடக பேராசிரியர் கலைமாமணி எம் சேகரிக்காக ₹1 சன்மானம் பெற்றிருக்கின்றார். அன்னவருக்கு அவர் இஷ்ட குலதை ஒன்று கொடுக்க 1 கோடி பெருக ஒன்று என்று பெருமான பிரார்த்திக்கின்றேன். சுவே ஜெயம் சோபியே ஜெயம். தேவதாசா அம்மா வாங்க. எவரம்மா? அம்மா வணக்கம்மா அம்மா தாயப்பான போச்சிலே தனே ஆசாத்திலே தாயப்பான போச்சிலே தனே ஆசாத்திலே தாயப்பான போச்சிலே தனே ஆசாத்திலே தாயப்பான போச்சிலே தனே ஆசாத்திலே செல்வமே தேவதாசா அம்மா பாதம் பணிந்த பாலனே பாரு மாலையிலே பாதம் பணிந்த பாலனே
தக்க ஆசிரியர் கொடுத்திருக்கின்றேன். உங்க சித்தடி பாக்கியம்மா. அம்மா அழைத்த காரணம் என்னம்மா? அடிய தங்கம், உலகத்துல செல்வமே அம்மா ஏன் கண்ணே அம்மா உன்னை என்ன அழைத்த காரணம் என்னம்மா? எம்ம என்ற கண்மணி இரவி கூட பொன்மணி அம்மா அப்பா எப்படி உத்தரவு? சரி போகலாம்மா. சாப்பிட்டியாப்பா? இன்னும் இல்லையம்மா. ஆ, இன்னும் இல்லையே. அடி மாறி அத்தா. அடி மாறதால என்ன ஏமாத்துற பாபா கீர்த்தனா பாபா வீட்டுல தான் வடம் மாமா பேர் வடம் வச்சாங்க. எல்லாம் மூக்கு படி திட்டு ஓடுது பாரு. எங்க வீட்டுல சாப்பாடு அந்த பாப்பா இது அங்க சாப்பிட்டா இந்த நேரத்தில் இங்க சாப்பிடு. அவர் அண்ணன் வேற டீ பண்ணி வாங்கி கொடுத்துட்டாரு. பின்னாடி வர செல்வமே அம்மா இன்னும் சாப்பிடவில்லையா? இன்னும் இல்லையம்மா. ஒண்ணு வாயாண்டா முதமே ஒன்றை செய்வதற்கு முதமே அம்மா உனக்கு வேண்டிய அமுதபால் வைத்திருக்கின்றேன். ஆகட்டும்மா. உனக்கு என்ன தேவையோ தேவையோ நீ சாப்பிடுவதற்கு தடை என்பது இல்லை. இல்லை யாரு இங்க சத்திய கீர்த்தி? வாங்க இங்க கவனிச்சு நேர் கூட சொல்லிட்டேன். டீ குடிக்க ஆஸ்பத்திரி போயிட்டமா. அயோத்திய மன்னன் இருந்தான். மனைவி சந்திரமதி, மகன் மகள் லோகிதாசன் வந்து விட்டார்கள். அறிக்கை செய்து மன்னனுக்கு ஆசனம் கொடு. அப்படியே ஆகட்டேமா. கண்ணே அம்மா அமைச்சரை காத்திருக்கின்றேன். அப்பா பாதம் பணிந்து தந்தையுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். இதோ வருகிறேன் ஐயா. ஓ அப்பா. நல்லா இருப்பா. வணக்கம். ஆகட்டும் போப்பா. அவ்வளவுதான். கணவர் ஐயா ஹரிச்சந்திர மன்னன் மறுபடி கட்டளை. அப்படியா? ஆமாம்மா. சுவாமி சந்திரமதி விக்கி மண்டலம் போற்றிடும் மாசில்லாமதியே கதிரவன் இயக்கும் கருண பிரதாபி, கதிரவன் இயக்கும் கருண பிரதாபி, சண்டை பிரசண்டை எங்கள் சத்தொரு துதியே இந்த பதியுள்ளோர் துதிக்கும் பசுங்கதி ரூபி. சுவாமி சந்திரமதி துடி மிகரதிக்கு துடி பெற்றதாபி மதித என்னளித்த. அது சரி சுவாமி. சந்திரமதி அண்டர்கோ எங்கள் ஐயரே சரணா சரி உனக்கு மனைவி சந்திரமதியா சந்திரமதி ஆகட்டும் கண்ணு. அது மங்கையாவோ
பாட்டு பண்ணிட்டான். ஆஹா. ஏய், பின்னாடி பேசிக்க கூடாது. ஆமா நீ சுகமாக வாழும்படி ஆசீர்வாதம். மிக பாக்கியவதியா ஆகட்டும், அமரும். அமர்க்கலாம் ஆமா. அமரலாம் தேவதா திருச்சங்கமகன் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திர மன்னன் இருந்தா அறிந்தார் ஐயா மகாராஜா ஐயா மகாராஜா நம்ம அயோத்தி நாடு தேடி நம்ம அரண்மனை நாடி தப்தி ரிசில் ஒரு இருக்கக்கூடிய விஸ்வாமித்திர ஐயா அமைச்சரே. வந்திருக்கிறார் ஐயா வந்திருக்கிறார் ஏ, உலகத்தில் பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றவன் ஆமா வசிஷ்ட மகாமுனிவர். வதிஷ்ட மகாமுனிவர் அதற்கு சமமா சமமா இருக்கக்கூடிய ராஜரிஷி ராஜரிஷி விஸ்வாமித்திரர் பட்டத்தை பெற்றவன் விஸ்வாமித்திர ஐயா ஏற்கன காலத்தில் என்னை போன்ற ஒரு மன்னனாக இருந்து இருந்து மன்னனை விட அண்ணனை விட மகத்துவம் நிறைந்தது தபயோகித்தான். தபயோகி அப்படி தவம் செய்து வரம் பெற்று வரம் பெற்று வள்ளலாக வாழக்கூடியவர் ஆஹா ராஜரிஷி. ராஜரிஷி விஸ்வாமித்திரர் ஐயா அந்த புண்ணியவானுடைய பாதம் இந்த பூமியில் பட்டது. நம்ம நாட்டில் பட்டு விட்டது யார் செய்த புண்ணியமோ தேடி நான் செய்த புண்ணியமோ என் முன்னோர்கள் செய்த தபோ பலனோ இந்த நாட்டு மக்கள் செய்த பலாபலனோ ஐயா மக்கள் செய்யலாங்க சுவாமி, ஹரிச்சந்திரா ஐயா வந்தாலும் செய்தேன். ஹரிச்சந்திரா உன்னுடைய பொற்புடன் சென்றாவரை பாதத்துக்கு பாதத்துக்கு அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திரன் வணக்கம் சுவாமி. சுகமாயிருப்பாய் அப்புறம் யாரு இருப்பாங்க அதோ மன்னன் மகாராஜால் சந்தமணி, அணி நம்முடைய நாட்டுக்கு என்னது ராஜரிஷி விஸ்வாமித்திரர் வந்திருக்கின்றார். ஐயா தங்கமணி நம் நாட்டை தேடி அந்த பெருமாள் வந்திருக்கின்றார். ஐயோ நம் நாடு என்ன தபம் செய்திருக்கோம் புண்ணியம் செய்தது நம்ம எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும் ஆமா. அவருக்கு மரியாதை கொடுத்தீங்களா ஆமாமா. ஆசீர்வாதம் பெற்று விட்டேன், நீயும் ஆசீர்வாதம் பெற்று. சரி சரி தேவதாசா அம்மா கோவத்திலே சிறந்தவர் விஸ்வாமித்திர மகாமுனி வந்திருக்கின்றார் சென்று வணக்கத்தோடு சுவாமி வணக்கம் சொல்லி அவர் பாத சேவையை கண்டு கொள்ளுப்பார். சரிமா சுவாமி வணக்கம் சுவாமி உன் பேர் என்ன? லோகிதாசன் ஒருவருமாறு ஆகட்டும். ஐயா சந்திரமதி மறை வேதம் உணர்ந்திட்ட முனிவாரா தங்க திருவடி பணிந்திட்ட வணக்கம் சுவாமி சுகமாக இருப்பாய். ஐயா, நான் அனுப்பிவிட்டேன். ஐயா, பெருமாளே, உங்களுடைய பாதம் இந்த பூமியில் பட்டது யாம் செய்த புண்ணியம் ஆகட்டும். ஐயா, ஹரிச்சந்திரா சொல்லு சொல்லு. உன்னை நாடியது காரணம் என்ன காரணம்? நான் ஏகமனம் செய்ய வேண்டும். ஹரிச்சந்திரா ஐயா, உன்னை நாடி உன்னை தேடி சரி. நான் வந்த காரணம் என்னவென்றால் என்ன? நான் ஒரு யாகத்தை செய்ய வேண்டும். ஆஹா, ஆஹா, ஆஹா. அதற்கு நான் செய்யக்கூடிய கடமை அது செய்யக்கூடிய கடமை என்றால் சும்மா உனக்கு அதிகமாக கிடையாமடா சும்மா சும்மா கொஞ்சம் பொன் பொருள் நீங்கள் செய்யக்கூடிய யாகத்துக்கு பொன் பொருள் அளிக்க பொன் பொருள் எடுக்க வேண்டும். எவ்வளவு சுவாமி? அது எவ்வளவு தெரியுமா? சொல்லுங்க. ஹரிச்சந்திரா ஐயா. அதோ பார்
பெருத்த ஒரு வட்டப்பாறை பெருத்த வட்டப்பாறை. வட்டப்பாறை மீது ஒரு மதம் புரிந்த ஒரு யானை அந்த வட்டப்பாறை மீது மதம் பொருந்திய ஒரு யானை. அது வாலிப பருவம் உள்ள ஒரு ஆள். அந்த யானை மீது வாலிபன். ஆமா சரி. வாலிப பருவம் உள்ள ஒரு ஆள் நிறுத்தி அவங்க கவுண்டுகள் கொடுத்து அவன் கையில் வெள்ளி கவுண்டல் கொடுத்து வெள்ளி கவுண்டலை கொடுத்து அதுல மாணிக்க சுரத்தை வைத்து வைத்து அவன் வீசி எறிந்தார். அவன் ஆகாயமாக்கமாக எரிந்தால் அது எறிந்தால் அந்த மாணிக்க கல் எவ்வளவு உயரம் போகுது, எவ்வளவு உயரம் போகுதோ அவ்வளோ நிறைவேறா யாகத்திற்காக நியமித்த பதியாயானும் குணமில்லா பொருளைத்தானும் கோசிகா தேவா செம்பன். கோசிகா தேவா செம்மன். அது அறையதை திறந்து விட்டேன் யானை பாகரே கேளி. ஏன பாகரே கேளி. வேலம் பொன் மூட்டை கட்டி அந்த வேள்வியை நடத்தி ஐயா ஹரிச்சந்திரா உங்களுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை கூறாமல் அது பொக்கிஷ கலைஞர்களை திறந்து விடுகின்றேன். தனக்கு தேவை எவ்வளவோ அவ்வளவு பொன் பொருள் எடுத்துக் கொள்ளுங்கள். நிறைவேற்று ஹரிச்சந்திரா எனக்கு நீ பொன்பொருள் ஹரிச்சந்திரா எனக்கு பொன்பொருள் கொடுத்து உரைத்து விட்டாய். ஆனால் இப்ப அந்த யாகத்தை நான் செய்ய போதில்லை. யாகம் துவங்குகின்ற போது உன்னிடத்தில் நான் வந்து வாங்கிக் கொள்கிறேன். யாகத்தை ஏற்படுத்த போது ஆமா வாசிட்டு வா. பொருளை எடுத்து சென்று காணகத்தில் வைக்க முடியாது. ஆமா யாகத்தை துவங்குகின்ற போது உங்களுக்கு அறிவு செல்லாம் வாங்க கம்முனு வா சாமி வா தங்கம் சத்தம் போடாத. ஏ ராஜா உட்கார் சாமி உட்கார். ஐயா ஹரிச்சந்திரா ராஜரிஷி சொல்லுகின்றார் யாகத்தை துவங்குகின்ற போது இந்த பொருள் எனக்கு கொடுக்க எனக்கு வேண்டும். நியாயம்தான். ஆமா அதை கொடுத்து விட்டோம். ஐயா ஹரிச்சந்திரா உங்களுக்கு யாகத்திற்கு தேவைப்பட்ட பொருள் அது பொக்கிஷாலையில் முத்திராட்சிட்டு பத்திரமா வச்சிருக்க. அது எனக்கென்று எப்போதெல்லாம் எப்ப யாகம் செய்தாலும் அந்த பொன்பொருள் உங்கள் யாகத்துக்கு பொக்கிஷாலையில் முத்திரையிட்டு பத்திரமாக வைத்திருக்கிறேன். முத்திராட்சை அதுக்கு நான் சென்று வருகிறேன். சும்மா விடுவதில்லை. ஆனால் அதோ பார் மிருகத்தை உண்டு செய்து காட்டில் பயிர்களாம் அதை செய்ய வேண்டும். அப்பா குடிமக்களே காட்டில் மிருகங்கள்லாம் வந்து நம்ம நாட்டில் கூடிய பயிர்களை மொத்தமும் குடிமக்களே ஐயா எங்களுக்கு மன கஷ்டமா இருக்கின்றது. அப்பா ஐயா இது நாள் பரியந்தம் இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது. காட்டில் வாழக்கூடிய மிருகம் நாட்டிலே வந்து நம்ம பயிர்களை மொத்தமும் அழித்து விட்டது. அப்படியானால் வேட்டையாடி அதுகளை அப்புறப்படுத்துகின்றேன். உங்கள் குறைபாடு நீக்குகின்றேன். காட்டுக்கு வேட்டையாட தயாராக இருக்கிறேன். காரணம் அது காட்டில் கூடிய மிருகங்கள் நாட்டை அறிந்து பயிர்களை நாசப்படுத்தி விட்டது. ஐயா இதனால் வரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்ததில்லை. அதனால காட்டுக்கு புறப்படுகின்றேன் சுவாமி வேட்டையாடுவதற்கு. மன்னவானவது நாட்டு மக்களின் துயரகற்ற சொன்னது நவனே தாயு கோகையால் தடுப்பதுண்டோ கண்ணமாய் மருகம் தன்னை கண்ட துண்டங்கள் செய்ய பன்னரு சேனையோடு பார்வனை ஏகுவோமே. அப்படி வேட்டைக்கு சென்றார். நீங்கள் சென்று அதர்ம வேட்டை ஆடப்படாது. சரி தர்ம வேட்டை ஆட வேண்டும். சரி உயிர் வேலை செய்யாமல் வெடி வைத்து அப்புறப்படுத்த வேண்டும். உண்மைதான். ஆனால் ஒன்று நாங்கள் வரவேடிக்கை பார்க்க வேண்டும். தேவதாசா அப்பாவோடு அப்புறம் ரதமே இருப்பா
செய்யாமல் அதிரடி வைத்து வைத்து அப்புறப்படுத்தி விட்டோம். காட்டுக்கு ஓட்டி விட்டோம். அப்புறப்படுத்தி விட்டோம். ஆமா மிருகத்தை உண்டு செய்து அதிர்வடி வைத்து அப்புறம் தடுத்து விட்டார். ஆனால் இவருக்கு காலத்திலே 10,080 ஒரு பன்றியாக எடுத்தாரு. அதுக்கு சமமாக ஒரு பன்றியை உண்டு செய்து அவனுடைய வேடர் சேனைகள், அந்த வேடர் சேனைகளை இதாகின்றேன். என்னது ஐயா நம்ம நாட்டுல பண்ணி புதுச்சு நம்முடைய வேடர் சேனைகள் வேடர் சேனைகள் எல்லாம் அழிக்கின்றது. அப்படியா? ஆமா. அத வந்துட்ட பத்தி தன்னை மதிச்சு பார்க்க பூட்டி மகாராஜா, ஐயா மகாராஜா, ஐயா நான் போய் இந்த பயிர்களை அழிக்கலாம் போனா அந்த வேடர் சேனை அழிக்க போனால் ஹரிச்சந்திரன் என்னுடைய தந்தத்தை ஒடித்து விட்டான். அடித்து ஒரு தந்தத்தை ஒடித்து விட்டார். ஒரு புறமாறு பாருங்கள் சாமி. ஆனால் மிருகத்தை அப்புறப்படுத்தினோம். சரிங்க. ஏற்கனவே காலத்து பகவான் எடுத்தாரு வராகம். அதை போல ஒரு பெருத்த பன்றி நம்முடைய வேட சேனைகளே அழித்தது. சரிங்க. இதை விடுவதே கிடையாது அப்படின்னு பின்தொடர்ந்து ஏதோ மாயமா மறைந்து விட்டது. அதனால் இன்று நம் நாட்டுக்கு ஆகாமல் இந்த காட்டிலே பாடி கூட ஆரம்பித்து இந்திரவுக்கு தங்கி அந்த மிருகங்கள் இப்போது வராமல் மீண்டும் அப்புறப்படுத்தி விட்டு வழிபாடு புறப்படலாம். சீக்கிரம் பாடி கூட ஏற்பாடு செய்யுங்கள். பாடி கூட அமைத்து விட்டாயா? சரி சரி, ஜாக்கிரதையா காவல் சுவாமி. சண்டமது பாடி கூட அமருங்க. உறங்குங்கள். அமருங்க. தேவதாசா, என் செல்வமே வா அமருவா. இந்த கௌசில் கண்டே வேட்புலத்தே சரி, அத பாத்தீரா? என்ன இந்த உலகத்தில் எப்பொழுதும் காணாத ஒரு அசம்பாவிதமான கனவை கண்டிருக்கின்றேன். ஆண்டவா, சண்டமது கனவு கண்டிருக்கின்றேன். சுவாமி. கண்ணே வெல்லுவாய நதிங்காவி வல்ல வேணும் ஐயோ அந்த கனவில் அப்படி சொற்பொருள் என்ன கண்டிருக்கின்றன? சொல்லவும் நோகுதான். சண்டமது சொல்லுங்கள். அடி வங்கியார்கள் 5 பேரும் சரி நம்மோடு கூடி கலந்து வாழ்ந்து
4 பெண்கள் விட்டு பிரிந்து விட்டார். ஆஹா. ஒருவன் மட்டும் நம்மை விட்டு அகலாமல் இருக்கின்றார். ஆண்டவா சந்திரமதி, சத்தியகீர்த்தி, மன்னன் கனவு கண்டதை கேட்டாயா? 5 பெண்கள், 5 பெண்களில் ஒரு பெண் மட்டும் இருக்கின்றால், மற்ற 4 பெண்கள் நம்மை விட்டு போய்விட்டார். இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லுப்பா. அம்மா ஏன் இப்படி சொல்லு? நான் எப்படி அம்மா சொல்லுவேன் என் வாயால? அமைச்சரே, அச்சப்பட வேண்டாம், மறைக்க வேண்டாம். நீதி சாஸ்திரப்படி என்று சொல்லுங்கள். ஐயா உண்மையா சொல்லுங்க. சொல்றேன் 5 பெண்கள் 5 பெண்கள் 5 மாதம் என்னோடு கூடி கலந்து வாழ்ந்து 4 பெண்கள் பிரிந்து விட்டால் ஒருவன் மட்டும் என்னை பிரியாமல் இருக்கின்றார். ஐயா முதல் மாதம் நீங்க அந்த நாட்டை விட்டே எழுந்து அமைச்சர், அயோத்தி நாட்டை இழந்து விடுவோமா? ஒன்று. இரண்டாவது உங்க பூச்சகர் குடை, ஆட்சி பூச்சகர் குடை உங்களை விட்டு அமைச்சர், சூரியகுல பரம்பரைக்கு உரியதாயிற்று. அப்ப மனுநீதி தவறி விட்டாங்க. அதான பேர் வந்துருவேன். அப்படி ஏதாவது பஞ்சமா பாதகம் யார் ஒன்றும் செய்யவில்லையே. அமைச்சரே, ஐயா சரி, 2வது 3வது மாதர் உங்க மனைவி உங்களை விட்டு பிரிந்துடுவார். சந்தமாஜா, ஏமா கமண்டமா தோமடா. என் மன்னரை விட்டு அமைச்சர் நான் பிரிந்து விடுவேனா? 3வது மாதர் 4வது மாதர் உன் மகன் லோகிதாஸ் உங்களை விட்டு பிரிந்துடுவார். ஐயோ! 4 பெண்கள் என்னை விட்டு பிரிந்து விட்டா, அந்த 5வது பெண் என்னை பிரியாமல் இருக்கின்றார். அந்த பெண் யார்? உங்களுடைய சத்தியம் சத்தியம் மட்டும் தவற மாட்டேன். தவற மாட்டீங்க ஐயா, உங்க சத்தியத்தை மட்டும் தவற மாட்டீங்க. தவறாமல் இருப்பீர்கள். ஆமா ஆமா. அவள் தான் இருக்கக்கூடிய மாதர் 5வது பெண் சத்தியகீர்த்தி. அம்மா மிக பெருமை. ஆண்டவா சண்டமதி, சண்டமதி, ஐயா கண்ணே, சுவாமி, சண்டமதி, நாடு போகட்டும், சரி பூச்சக்கர குடை போகட்டும், சரி இந்த மனைவியே போகட்டும், சரி, என் மகன் லோகிதாசனே போகட்டும். ஆனா சூரியகுல பரம்பரையில் ஹரிச்சந்திரன் சத்தியத்தை மட்டும் தவறவில்லை என்ற சாஸ்திரங்கள் உன்னை உலகம் அழிய வரை புகழட்டும். இந்த வம்சத்திற்கு எடுத்து காட்டாக போதும் சாமி, ஆகட்டும். எது நடந்தாலும் சரி, வா. நாராயணன் செயல். திருச்சங்க மகன் ஹரிச்சந்திரன் காலகத்தில் பாடிக்குளாரட்டு தங்கி கொண்டிருக்கிறான். தங்கிக் கொண்டிருக்கின்றான். அவனிடம் நான் ஒரு பொய்யவாக்க வேண்டும். பொய்யவாக்க வேண்டும். அதனால் அதை பல பெண்களை உண்டு செய்து செய்து அவனிடம் ஒரு பொய் வாங்குறேன். வாங்குறோம்.